ஒரு நாள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமுதத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தனர். அந்த சமயத்தில் பல விஷயங்கள் தோன்றின. அதில் மிகவும் பயங்கரமான ஒன்று ஹலகலா விஷமாகும். இது உலகையே அழிக்கும் அளவிற்கு விஷமானதாக இருந்தது. அந்த விஷம் வெளியே வருவதற்கும் முன்னர் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அதற்கு பயந்து ஓடினர். இந்த விஷம் படிப்படியாக உலகில் பரவத் தொடங்கியது. அனைவரும் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிடம் சென்று உதவியை கோரினர். ஆனால் அவர்கள் எவராலும் இந்த விஷத்தை தடுக்க முடியவில்லை. சிவபெருமான் மக்களை காப்பாற்றி விஷத்தை அருந்தினார். ஆனால் விஷம் முழுவதும் உடலுக்குள் சென்றால் உலகமே அழிந்துவிடும் என்பதால் பார்வதி தேவியே அவரின் கழுத்தை பிடித்து விட்டார். அதன் விளைவாக அந்த விஷம் சிவபெருமான் கழுத்தில் இருந்தபடியே நின்றுவிட்டது. இதன் காரணமாக அவர் நீலகண்டன் என அழைக்கப்படுகிறார். நாகம் வாசுகி எப்படி சிவனின் கழுத்தில் வந்தது? விஷம் பெரும் தாக்கம் ஏற்படுத்தும் என்பதால் சிவபெருமான் கழுத்தில் அதனது வெப்பத்தை கட்டுப்படுத்துவதற்காக வாசுகி நாகனை அணிந்தார். வாசுகி என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாகராகும். இது சிவபெருமானின் ஆற்றலை மேலும் உயர்த்தியது. மாற்றம் மற்றும் மறுபிறப்பு நாகங்கள் தேயால் சீவி புதுப்பிக்கும் தன்மை கொண்டவை. இதேபோல் சிவனும் அழிவையும் புதிய பிறப்பையும் குறிக்கிறார். இரண்டாம் ஆற்றல் மற்றும் அச்சமின்மை பாம்புகள் சக்தி வாய்ந்தவை, ஆனால் சிவபெருமான் அதை கட்டுப்படுத்துகிறார். இது அவரின் சக்தியை காட்டுகிறது. மூன்றாம் மாயை மேல் கட்டுப்பாடு பாம்பு மாயையின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. சிவன் மாயையை கடந்தவர் என்பதற்கும் இது ஒரு அடையாளம். இதனால் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு இருக்கிறது என்பது சாதாரணம் அல்ல. அது உலக நன்மைக்காகவும் ஆன்மீக அறிவை வெளிப்படுத்துவதற்காகவும் உள்ளது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.